மதுரோவின் வெற்றி வெனிசுலாவை மீட்டெடுக்குமா? வெனிசுலாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிக்கோலஸ் மதுரோவும் அவரது கூட்டணியும் பெருவெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலம் எண்ணெய் வளம் கொண்ட அந்த நாட்டின் அதிகாரத்தின் மீது அதிபர் மதுரோவின் பிடி இறுக்கியிருக்கிறது. ஏற்கனவே மதுரோ 2018 மறுமுறை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அந்த நாட்டின் எதிர்க்கட்சிகள் ஏற்காததை அடுத்து நாடாளுமன்ற அவைத் தலைவர்கள் ஹுவான் கொய்தோ தன்னை தானே அதிபராக அறிவித்துக் கொண்டார். கிளர்ச்சி செய்வதற்கு கொய்தோ அழைப்பு விடுத்தும் அமெரிக்கா உள்ளிட்ட பல சர்வதேச நாடுகளின் ஆதரவு அவருக்கு இருந்தும் கூட நீதித்துறை, இராணுவம் உள்ளிட்டவை மதுரோவுக்கு விசுவாசமாக இருந்தன. பதிவான ஒட்டுமொத்த வாக்குகளில் மதுரோவின் ஒருங்கிணைந்த சோசலிச கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளுள் 67% வாக்குகளை பெற்று வலுவான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் முடிவுகள் அந்த நாட்டில் நிலவும் அரசியல் பிரச்சனையை போல் தெரியவில்லை. கொய்தோ தலைமையிலான பிரதான வலதுசாரி எதிர்க்கட்சிகளை புறக்கணித்திருக்கிறது. தேர்தல் முடிவுகளையும் எதிர்க்கட்சி புறக்கணித்திருக்கிறது. பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் 31% மட்டுமே தங்கள் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் என்பதையும் 2015 எதிர்க்கட்சி வென்றபோது பதிவான வாக்குகளில் இது சரிபாதிக்கும் குறைவே என்பதையும் சுட்டிக்காட்டி இந்த ஒட்டுமொத்த நடைமுறையையும் எதிர்க்கட்சி கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறது. அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பல நாடுகளும் இந்த தேர்தலையும் தேர்தல் முடிவுகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வெனிசுலா நீண்ட காலமாக நெருக்கடிகளில் சிக்கித் தவிக்கிறது. எண்ணெய் விலையில் சரிவு ஏற்பட்ட போது மதுரோவுக்கு முன்பு அந்த நாட்டின் அதிபராக இருந்த கவர்ச்சிகரமான தலைவரான ஹூகோ சாவேஸால் தொடங்கப்பட்ட நலத்திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. அமெரிக்கா பல தடைகளை விதித்தாலும் அந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியாலும் எரிபொருள், மருந்து போன்றவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. வெடித்தன. இதனால் 45 லட்சம் பேர் அந்த நாட்டை விட்டு தப்பியோடினார்கள். 2015 நடந்த தேர்தலானது ஆளும் சோசலிஸ்டுகளுக்கு ஒரு ஆரம்ப கட்ட எச்சரிக்கையாக இருந்தது. அப்படியும் பொருளாதாரத்தை சீரமைக்க அவர்கள் தவறிவிட்டனர். எதிர்க்கட்சியும் மக்களை திரட்டி பெரிய இயக்கத்தை உருவாக்க தவறிவிட்டது. அரசியல் ரீதியாக போராடுவதை விடுத்து அமெரிக்கா, கொலம்பியா போன்ற வெளிநாட்டு சக்திகளுடன் கைகோர்த்து கொண்டு கொய்தோ அதிகாரப்பூர்வமற்ற வகையில் தன்னை அதிபராக அறிவித்துக் கொண்டு எதிர்க்கட்சியினர் ஏகாதிபத்தியர்களின் கைக்கூலிகள் என்று மதுரோ மேற்கொண்ட பிரச்சாரத்தை உறுதிப்படுத்துவது போலவே இருந்தது. தேர்தலை தவிர்த்து மூலம் அதில் மதுரோ எளிதில் வெற்றி பெறவே எதிர்க்கட்சிகள் வழிவகுத்தார்கள். அரசை எதிர்க்க வேண்டுமென்றால் எதிர்த்தரப்பு ஒரு வலுவான அரசியல் இயக்கத்தை கட்டமைத்து மக்களின் ஆதரவை பெற வேண்டுமே தவிர அந்நிய நாடுகளின் அபிலாஷைகளுக்கு ஏற்ப அது ஆடக்கூடாது. அது எந்த வகையிலும் வெனிசுலாவுக்கு உதவாது. நன்றி. அன்புமதி. இந்து தமிழ் திசை. தலையங்கம் டிசம்பர் 17, 2020 வியாழன்.